கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை வாழ்த்துகிறேன். இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன தெரியுமா? சகலத்தையும் நேர்த்தியாய் செய்யும் தேவன். ஆமாம், இதைதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு ஆதாரம் எடுத்த வசனம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிக்கிறேன், கேளுங்க. அவர் சகலத்தையும் அதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார், உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அண்டம் மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான். நம்ம பார்க்க போது அவர் சகலத்தையும் மதிநதியின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். கர்த்தர் அந்தந்த காலத்தில் எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணுற தெய்வன்ட்டு வேதம் தெளிவாக சொல்லுது இல்லையா? இன்னைக்கு எல்லாருக்கும் என்ன தெரியுமா சொல்வு? இவ்வளோ கால தாமதம் ஆயிடுச்சு, இனி என் வாழ்க்கையில் நடந்த என்ன பிரயோஜனம் அப்படின்னு நினைக்கலாம். இதுக்கு மேலே நடந்தா என்ன, நடக்கலன்னா என்ன, இப்படி ஒரு கூட்டம் சொல்லலாம். ஆனால் எல்லாரும் நினைவு கூற வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? கர்த்தர் சகலத்தையும் அதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறாருன்னு தான் வேதம் சொல்லுறேன். நம்ம கர்த்தருடைய சிருஷ்டிப்பை பார்க்கும்போதும் ஒவ்வொன்றையும் அழகாக நேர்த்தியாக செய்திருக்காங்க. எவ்வளோ நல்ல தேவன் இல்லையா? அது மாத்திரம் இல்லை, நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கணுங்கிறதுக்காக இயேசு கிறிஸ்துவை அவர் குறித்த நேரத்தில் வர வைத்து நமக்காக ரத்தம் சிந்த வைத்து இன்னைக்கு அவர் உயிரோடு எழுப்பி அவர்களை வலது பாசத்தில் வீட்டிருக்க பண்ணியிருக்காங்க. எவ்வளோ நல்ல தேவன்! இயேசு கிறிஸ்துவின் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் வேதம் சொல்லுவார். நமக்காக பிதாவானவர் குமாரனை அனுப்பினார். குமாரனையே கொடுத்தவர் மற்ற எல்லாத்தையும் அல்லாதிருப்பது எப்படின்ட்டு வேதாகமத்தில் ஒரு வசனம் இருக்குது, ரோமரில். அப்போது இன்றைக்கி எல்லாருக்குள்ளேயும் ஒரு விசுவாசம் வேணும். கர்த்தர் என் வாழ்க்கையில் எல்லாத்தையும் கரெக்டான டைமில் தான் பண்ணுறாங்கன்ட்டு. யோசேப்புடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவங்களுக்கு தரிசனம் நிறைவேறாத மாதிரி சூழ்நிலை இருந்திருக்கலாம். அருமையாக போகிறாங்க, சிறையிருப்பில் போகிறாங்க. ஆனால் கர்த்தருடைய வேலை வரும்போது அதிகாரியாக கர்த்தர் உயர்த்தினார் யோசிப்பேன். அதே தேவன் இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க. நீங்கள் சிறையிருப்பான வாழ்க்கை பிரச்சனையில் இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அந்த பிரச்சனை உங்களை வெளியே கொண்டு வர. அதனால் கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் அதின் காலத்தில் நேர்த்தியை செய்கிறவர் உங்கள் கூட இருக்காங்க. காணாவது கல்யாண வீட்லேயும் ஏசப்பா அப்படிதான் என் வேலை இன்னும் வரலன்னு சொன்னாங்க. ஆனால் கொஞ்ச நேரத்துலேயே அற்புதத்தை அதிசயத்தை செய்து தேவநாமத்தை மகிமைப்படுத்தினாங்க. இன்றைக்கும் கர்த்தர் அதே அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார். சூழ்நிலையை பார்க்காதீங்க. சகலத்தையும் நேர்த்தியாக செய்த தேவன் உங்கள் வாழ்க்கையிலையும் எல்லாத்தையும் ஒழுங்கும் நேர்த்தியமாய் செய்வார். சந்தேகப்படாமல் விசுவாசமாயிருங்க, அற்புதத்தை காண்பீங்க. சோர்ந்து போகாதீங்க. ஜெபம்லாமா? எங்கள் அன்பின் பரலோகபிதாவின் அருமையான நாளுக்காக வேலைக்காய் நினைந்திருப்பான். எங்கள் வாழ்க்கையில் நீ சகலத்தையும் அதின் காலத்தில் நேர்த்தியாச்சின் விசுவாசத்தோடு காத்திருக்கும். நீ நேர்த்தியை செய்து முடிக்க போவதற்காய் நன்றி. ஏசு நம்பிக்கைனால பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். சந்தோஷமாக இருங்க. கர்த்தருக்கு சுத்தமான இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசிரிப்பாராக. ஆமீன். அல்லேலூயா.